Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கூட அப்புறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பிஎல்ல நடக்க இருக்கிற 25வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பேத்தன்ஸ் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் மதியம் 3:15 வந்து நடக்குது. ஸோ இந்த டேட்ல இந்த வெனுல ரெண்டு மேட்சஸ், மதியம் ஒன்று நைட் ஒன்று நடக்கிறதுக்கு, இது வந்து மதியம் நடக்கிற மேட்சா வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த திண்டுக்கலோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க ஓவராலா கொடுத்த பிச்சருக்கு பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபா இல்ல. பவுலர்ஸ் தான் போத் இன்னிங்ஸ்லுமே டாமினேட் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங் வேரியேஷன்ல பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் சேஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸ்கோர் அடிக்க முடியாது. ஒரு 120 to 130 பிளஸ் ஸ்கோருங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்திருக்கிறது ஓவரால் ரிப்போர்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் சேஸ் பண்ண டீமுக்கு நல்ல ஒரு வினிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவராலா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் சீசன்ல அவங்க பிளே பண்ண வயசுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 165 அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 200 பிளஸ் ஸ்கோரையுமே ஸ்கோர் போயிருக்கு. இதுல போத் இன்னிங்ஸ்க்குமே பேட்டிங்க்கு ஃபேவரான மெனுவா தான் வந்து இருந்திருக்கு பவுலர்ஸா கம்பேர் பண்ணும்போது. அதுலயும் பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பால் பண்றதோட செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது நான் ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்டா இந்த வெனுல நடந்த சீரிஸ் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இருக்கிற விக்கெட்டிங் ஆப்ஷன் செகண்ட் ஆஃப் பால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா ஸ்பின்னரும் கொஞ்சம் வந்து டாமினேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்த வெனுல ஆக்சுவல் லாஸ்ட் சீசன்ல பார்த்திருக்கோம் போத் இன்னர்ஸ்க்குமே வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்பாட்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் அண்ட் மதுரை பேத்தன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 2.8 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நைட் நடக்கிற மேட்சுக்கு அது லைகா கோவை கிங்ஸ் அண்ட் சேலம் ஸ்பாட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு சேம் அதே 2.8 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த மேட்சுக்கு மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே ஒரு மினி கிராண்ட் லீக்ஸ் அண்ட் ஃப்ரீ கிவ்அவேஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து இது ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நிறைய கிஃப்ட் தான் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம்னா உடனடியாக மணி நம்மளால வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அது இந்த ஆப்ல வந்துருக்கு. வித்ட்ரால் 30 செகண்ட்ல உங்க அமௌண்ட் வந்து உங்களால வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. இப்போ அடுத்த வெனிலர் கடை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 71 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசன்ல இருந்ததை விட இந்த சீசன்ல எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்து தான் நம்ம நிர்ணயிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட மதியம் நடக்கிற மேட்ச் கண்டிப்பா ஸ்பின்னரும் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஆக்சுவல் செகண்ட் பேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பட் லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசனுக்கு நிறைய வேரியேஷன் இருக்கு. சேலத்துல திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் அதிகமாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் அதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 158. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நெல்லை ராயல் கிங்ஸ் 200 ரன் வச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் மதுரை பேத்தன்ஸ் 59 ரன். அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அந்த ஹெட்வெயிட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 4 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மதுரை பேத்தன்ஸ் 3 மேட்சஸும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வெட்ல என்னமோ மதுரை பேத்தன்ஸ் தான் டாப்பர்ல இருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரீட்டன் மேட்சஸ் எல்லாத்துலயுமே டேபிள் டாப்பா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து இருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 171ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. ஸோ அப்ப ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 171, ஹையஸ்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. டோட்டல் விக்கெட் 56 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பால் 26, ஸ்பின்னர் 30 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட் பாலரோட ஸ்பின்னர் ஒரு 4 விக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்காங்க.
அந்த ரெண்டு டீமு கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிக் அண்ட் மோஹித் அரையர் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அபர்ஜித், விஜய் சங்கர், ஜெகதீஷ், அபிஷேக் தன்வர், தேசிங் ராஜ், சுனில் கிருஷ்ணா அண்ட் பிரேம்குமார், ரோஹித் சரத், சிலம்பரசன், ஸ்ரீனிவாஸ். ஸோ இதுதான் சேப்பாக் சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஓகே, பாரதிதான் மதுரை பத்தன்ஸ்ல கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல அரவிந்த், அனிருத் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அதே சேத்ரன், ஸோ அவர் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஜூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சதுர்வேத், அதிகுர் ரஹ்மான், முருகன் அஸ்வின், சரத்குமார், சரவணன், குர்ஜுமித் சிங், தாமரை கண்ணன், கணேஷ் அண்ட் கார்த்திக் மெய்யப்பன். ஸோ இதுதான் மதுரை பத்தன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்ஜுமித் சிங் 4 ஓவர் அண்ட் கார்த்திக் மெய்யப்பன் 4 ஓவர், தாமரை கண்ணன் 4 ஓவர். இந்த 3 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்றாங்க. இதுல தங்கர் கணேஷ் 3ம் சரவணன் வந்து 3 அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் முருகன் அஸ்வின் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு முருகன் அஸ்வின் 4 ஓவருமே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சரவணன் 2, சங்கர் கணேஷ் 2. ஸோ இந்த மாதிரி வேணா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல 4 ஓவர் சங்கர் அண்ட் அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், சிலம்பரசன். ஆக்சுவலி இந்த 4 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து மோஸ்ட்லி பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸுக்கு ஓவர் 2 ஓவர் இவங்க பேலன்ஸுக்கு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரெண்டு டீமு கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர், ஜெகதீஷ் அண்ட் அபிஷேக் தன்வர். இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ ஜெகதீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி, அதாவது லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்சஸ் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. லைனப்ஸ்ல அவர் டாப் ஆர்டர்ல வந்திருந்தார். ஸோ அப்ப இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருந்தாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருந்திருந்தாரு. பட் இப்போ அவரோட பேட்டிங் டவுன் ரொம்ப பின்தங்கி தான் கொண்டு வராங்க. இன்கேஸ் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைனப்ஸ்ல ஜெகதீசன் 1 டவுன் இறங்குறாரு இல்ல 2nd டவுன் இறங்குறாருன்னா கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே இல்ல ஒரு 3rd டவுன் 4th டவுன் தான் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். விஜய் சங்கர் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. இந்த வெனுல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்து இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் பேட்டிங்ல 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அபிஷேக் தன்வர், ஸோ அபிஷேக் தன்வரை பொறுத்த வரைக்கும் சேம் 4 ஓவருமே போல் பண்றாரு. ரைட்டா மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இந்த வெனுல அவருக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் இல்ல. போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் போல் போடும்போது 2 விக்கெட் அப்படின்னு கிடைக்குது. பட் டாப் ஆர்டர்ல வராரு, டபுள் ஆப் சைஸ்ல இருக்கிறனால கண்டிப்பா இவரும் வந்து ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃப் பிக்கா வந்து இருப்பாரு. இதுல ஒரே ஒரு ஜெகதீஸ்வரன் மட்டும்தான் பேட்டிங் ஆடுற பொறுத்து அவர் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்டா இல்லையாங்கிறது முடிவாக போகுது. இப்போ இந்த சிங்கிள் ஆஃப் சைஸ்ல இருக்கிற 3 பிளேயர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அபர்ஜித். ஸோ அபர்ஜித்தோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே அபர்ஜித்துக்கு தான் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரீசன்ட் ஃபார்ம் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரா மினிமம் 40 இருந்து 50+ ஸ்கோர் அப்படிங்கும்போது ஒரு குயிக் ஃபயரா ஆடிட்டு இருக்காரு. கடைசி வரையுமே சம்டைம்ஸ் மேட்சஸ் வந்து முடிச்சு கொடுத்துறாரு. ஸோ சேசிங்லாம் பண்றாருன்னா கடைசி வரையுமே உள்ள நின்று மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சேசிங் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க அபர்ஜித்துக்கு ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல. ஸோ அபர்ஜித் ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா வந்திருக்காரு. ஆப்னல் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வேணா ஆர்த்தடாக்ஸ் பவுலரான ஸ்ரீனிவாசோட பவுலிங் ஆப்ஷன் கம்மி பண்ணிட்டு அபரிஜித்து கூட 2 ஓவர் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வேணா அவங்க சுச்சுவேஷன் வந்தாக்குல சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால அபரிஜித்தும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பார். ஸோ இப்போ இந்த டாப் 6 பேர்ல அபரிஜித் 1, விஜய் சங்கர் 2, அபிஷேக் தன்வர் 3. ஸோ இந்த 3 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜெகதீஷோட பேட்டிங் டாப் ஆர்டர்ல வருது, அதாவது இன்னிங்ஸ் ஓப்பன் 1 டவுன் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஜெகதீஷ் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அப்ஜித்தோட ஒரு பேட்டிங் ஆர்டர் ஜெகதீஷோட பேட்டிங் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ அப்ப அபரிஜித்துக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான், பவுலிங் ஆப்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, அபரிஜித்துக்கு ஒரு டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதே ஆர்டர் தான் வராங்கன்னா கண்டிப்பா ஜெகதீஷனை செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அபரிஜித் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக் கேப்டன்ஸ் கடை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஆசிக் அண்ட் மோஹித் ஹரிஹரன் ரெண்டு பேரோட யாரை இப்ப நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மோஹித் ஹரிஹரனுக்கு ஒரு இப்ப கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் அப்படியே டிஃபரெண்டா செஞ்சு ஆசிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சாடலாம் மாட்டாரு. மோஹித் ஹரிஹரன் அடிச்சாடக்கூடிய பிளேயர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆசிக் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி கடைசி வரும் ஸ்கோர்ஸை கொண்டு போகணும்னு நினைக்கிற பிளேயர். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ஆசிக் ஒரு 35ல இருந்து 40 ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன் பர்டிகுலரா. சோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்னா ஆசிக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்னா ஆஷுவல் ரெண்டு பேர்ல எனி ஒன் பிளேயர். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. இல்லைன்னா இந்த ரெண்டு பேருமே எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்கு இருக்க பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கணும். லாஸ்ட் சீசன்ல டாப் 5 பிளேயர்ஸ் அதாவது மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய விக்கெட் இந்த 10 விக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா வந்து போக கிடையாது லாஸ்ட் சீசன் ஃபுல்லா. ஸோ இந்த சீசன்ல பிச் ரிப்போர்ட் இப்படி வேணா சேஞ்சஸ் ஆகலாம். இருந்தாலும் ஓப்பனிங் ஆகக்கூடிய ரெண்டு பேர்ல எனி ஒன் பேட்ஸ்மேன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததா தினேஷ் ராஜ். ஸோ தினேஷ் ராஜ் வரையெல்லாம் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சுனில் கிருஷ்ணன். ஸோ இந்த ரெண்டு பேரும் கடைசி வரை அந்த பேட்டிங் ஆப்ஷன் இவங்க வரையெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே வந்தாலும் அதுல தினேஷ் ராஜ் வேணா பேட்டிங் ஆப்ஷன் வருவாரு. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் அப்படிங்கிற அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம் போலியா. சுனில் கிருஷ்ணா வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்க போறது இல்ல. பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்ல, ஃபாஸ்ட் பாலுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. பட் இந்த சீசன்ல அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ரோஹித். ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பெருசா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்றது இல்லைங்க. 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்றாங்க. அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா இவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். சிலம்பரசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஒரு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா சிலம்பரசனை நீங்க கன்சல்ட் பண்ண கூட தேவையில்லை. அவருக்கு பதில் நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா சிலம்பரசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸ் 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்ததா மதுரை பேதன்ஸை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் அண்ட் அனிருத் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேரோட ரீசன்ட் ஃபார்ம் அதாவது திருநெல்வேலி நடந்த மேட்சஸ்ல ஒன்னுலயுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருநெல்வேலியோட அந்த பிச் தன்மை ஸ்டார்டிங் பவர் பிளேல ஸ்விங் இருக்கிற விக்கெட் வந்து இழந்துருது. பட் இவங்க கொடுத்துருக்க அதாவது திண்டுக்கலுக்கு கொடுத்துருக்க ஓவரால் பிச் ரிப்போர்ட்லயும் அதே தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த இருக்க ஸ்விங்ல பவர் பிளேயர் டக்கு விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்க போது இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த சீசன்ல பிச் எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன் அனிருத்துக்கு பதில. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் ரீசன்ட் மேட்சஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் சாரி நல்லா ஒரு ஸ்கோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்க ஒரு பேட்ஸ்மேனும் வந்து இருக்காரு. நான் ஆவரேஜா அரவிந்த் இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த பர்டிகுலர் ஸ்கோர் அனிருத்துக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அனிருத் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுறாரு. அதுவும் ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விங் வெரிசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த ஸ்விங் வெரிசன்ல பால் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அது மட்டும் இல்லாம மீடியம் பேஸ்ல ஸ்லோவர் பால் போடக்கூடிய பவுலர்ஸ்லயும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அனிருத் இந்த மேட்ச் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அரவிந்தை கம்பேர் பண்ணும்போது அனிருத்தோட வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் அனிருத்துக்கு பதிலாக நான் அரவிந்தை வந்து இம்பார்ட்டன் கொடுத்துக்க போறேன். அஜய் சேத்ரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஜெகதீசனோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஸோ அஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னிங்ஸ் வந்து 1 down கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அஜய் சேத்ரன் பேட்டிங்ல வந்து ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் போது கண்டிப்பா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அஜய் சேத்ரனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஜய் சேத்ரன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம், போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஆக்சுவல் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. சதுர்வேத் இந்த மேட்ச் டாப் ஆர்டருக்கு 2 பிளேயருமே நீங்க பிக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அஜய் சேத்ரன் அண்ட் சதுர்வேத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல டாப் 2ல எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது அஜய் சேத்ரன்
சதுர்வேத் வேணா அதிகூர் ரஹ்மான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்க. ஏன்னா சதுர்வேத்தோட ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்ல. விளையாண்ட மேட்ச்ல ஒரு 1 or 2 மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அடிச்சு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்திருக்காரு. மெத்த மேட்ச்ல அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் பண்ண கிடையாது. கொஞ்சம் டக்கு டக்குனு விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காரு. இன்கேஸ் இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா வேணா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட் நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அத்திகுர் ரஹ்மான். ஸோ இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரா வந்து இருந்திருக்கு. ஸோ அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ஒரு 25 வந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர், டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு அத்திகுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். முருகன் அஸ்வின். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரோட பவுலிங் ஆப்ஷன் 2 ஓவரோட நிறுத்திட்டாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு முருகன் அஸ்வினோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 ஓவருமே பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததா சரத்குமார். சரத்குமார் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ பவுலிங் ஆப்ஷன்லாம் அவருக்குலாம் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டார்டிங் பவர் பிளே தான் இருக்கிறாங்க. பட் அது மற்ற பவுலர்ஸ் அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாங்க. ஸோ சரத்துக்கு மோஸ்ட்லி வந்து பவுலிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. என்ன ஒன்று ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பின் தங்கி கொண்டு வந்துட்டாங்க. அவர் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 15+ ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இல்ல நீங்க சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்ணிட்டீங்க, மதுரை பார்த்தா டக்கு டக்குனு விக்கெட்ஸ் இழந்துருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவருக்கு 6 ஓவர்ல சரத்குமார் உள்ள வந்துருவார் டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல சரத்குமார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. அதுவே சரத்குமாரை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. சரவணன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் சேம். செகண்டா பவுல் பண்றாருன்னா சரவணன் இருந்து நம்ம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். குர்ஜீத் சிங் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இப்படிதாங்க வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த வெனுவில் லாஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்சஸ் சம்திங் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயுமே ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல், ஒரு மேட்ச் செகண்ட் பவுல், அதுல 1 விக்கெட் அப்படிதான் எடுத்திருக்கு. இவர் பவுலிங்க அடி பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இதான் ஆயிருச்சு. இந்த மேட்சும் சேம் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுப்பாங்க கம்பல்சரி. அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 வேணா கிடைக்கலாம். தாமரை கண்ணன் ஆஸ் யூசுவல் இந்த மேட்ச் நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக், லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்ல தாமரை கண்ணனை போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ண போறேன். அடுத்த சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷோட பவுலிங் ஆப்ஷன் தான் கொஞ்சம் டவுனா வந்து இருக்கனால சங்கர் கணேஷ் இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர்ல அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி வேணா பவுல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 2 ஓவருங்க இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அதுலயும் அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். கார்த்திக் மையப்பன் ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ முருகன் அஸ்வின் ஒரு லெக் பிரேக் பவுலர் அண்ட் கார்த்திக் மையப்பன் ஒரு லெக் பிரேக் பவுலரா வந்து இருக்காரு. ஸோ இதுல குர்ஜீத் சிங் அண்ட் தாமரை கண்ணன் சம்திங் இவங்க 2 பேரும் டெத் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ண போறாங்க. பவர் பிளேல சேம் குர்ஜீத் சிங், கார்த்திக் மையப்பன் சம்டைம்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்றாங்க. ஸ்பின்னருக்கு வந்து ஹிட் இருக்கிறனால கார்த்திக் மையப்பன் கூட கொஞ்சம் அந்த செகண்டா பவுல் பண்ண கொஞ்சம் பவர் பிளேக்கு அப்புறம் அது 6 ஓவர் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 ஓவர் ஸ்டார்டிங் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த 2 ஓவர்ல அவர் எப்படி பவுல் பண்றாருங்கிறத பொறுத்து ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுல முருகனோட ஓவர்ஸை கம்மி பண்ணிட்டு மையப்பனுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஓவருமே கொடுத்தா ஒரு நல்ல விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் எனக்கு அப்படியே சேஞ்ச் ஆகி முருகன் அஸ்வின் தான் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கார்த்திக் மையப்பன் ஆக்சுவல் செகண்டா பவுல் பண்றாங்க, வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல்னா அவர் நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த டீம்ல டாப் ஆர்டர்ல டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பெருசா யாருமே இல்ல. முருகன் அஸ்வினுக்கு நீங்க ஒரு ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வேணா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தாமரை கண்ணன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் சேத்ரன், அரவிந்த், அனிருத் இந்த 3 பேரை இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 1 அண்ட் 1 டவுன் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. சேத்ரன் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்னால அவர் கூட கிராண்ட் லீக் ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிருத் அல்லது அரவிந்த், நான் படுவோம் அரவிந்துக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிப்பேன். உங்களுக்கு அரவிந்த் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அரவிந்த் இடத்துல அனிருத்தை கொடுத்துட்டு அனிருத்துக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் ஒரு கேப்டன், சேம் இதே டவுன்ல வந்தா அபர்ஜித்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா அபர்ஜித்துக்கு ஒரு கேப்டனும் அபிஷேக் தன்வருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த 3 பிளேயர்ல எனி 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதர்வைஸ் ஜெகதீஷோட பேட்டிங் டாப் பார்ல இன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் சூட்டபிளா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட்
இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் பவர் பிளே டெத் ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார். ஸோ பிரேம்குமார் கூட ரிஸ்கா ஒரு கேட்டாஸ்பெக்ட் அவங்க கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.